ஆண்டனி, ஞாபகம் இருக்கு இல்ல? எப்படி மறக்க முடியும்? ஆண்டனி, உள்ளவா உட்காரு. இல்ல, நான் மத்தியானமே வந்துட்டேன். சீக்கிரம் போனோம். டெய்லர் சிவன்னு கேட்டா இங்க யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தங்க சொல்லி ஒவ்வொரு வழியா சுத்திட்டு இருந்தேன். என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் இவ்வளவு லேட்டு. என்ன திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ராஜகோபாலன் சார். ஏதோ டாக்குமெண்ட் பண்ணணுமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன டாக்குமெண்ட்? ஏதோ லேண்ட் மேட்ரு. சார் பெருசா எதுவும் சொல்லல, கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, இல்லைன்னா நேராவே வந்திருப்பாரு. காலையில போனா சாயந்தரமே வந்துடலாம். நானே கொண்டு வந்து விட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன். லாட்ஜில் கேட்டு பூட்டிட்டாங்கன்னா நான் ரோட்ல தான் படுக்கணும். காலையில ரெடியாகி வந்துருங்க 9 மணிக்கு. நான் காத்திருக்கேன். இந்த டீயை குடி. அண்ணா, எனக்கு ஒரு டீ போடுங்கண்ணே. தரேன். என்ன சிவா காலங்கர்த்தால? கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது. ஓஹோ, டீ சாப்பிட்றியா? இந்த எப்படி? ஓ, மறுபடியும் பொட்டலாம் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க வெளியூருக்கா? இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடுவேன். மஞ்சுவை பார்த்துக்க சொல்லி உங்க வீட்டில் தான் விட்டு வந்துருக்கேன். நல்லதா போச்சு. கொஞ்ச நாளாவே அவளை பார்க்க முடியலன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா. நீ கிளம்பு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சிவா வா. உள்ளவா சிவா. உட்காரு. இருக்கட்டும் சார். அட உட்காரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னையா போலீஸு. உட்காரு. அப்புறம் நல்லா இருக்குல்ல சிவா? உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இந்த வருஷம் தான் காலேஜுக்கு போறா. ஃபர்ஸ்ட் இயர். குட். சார், உங்க கழுத்துக்கு அது ஸ்பாண்டிலைட்டிஸ். இருந்தாலும் எப்போது இதை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே கஷ்டம். ப்ரெஷரு சுகர்னு எல்லாம் வந்துருச்சு. இல்ல, எனக்கு வேண்டாம் சார். நான் இதை சாப்பிட்றதில்ல. பரவாயில்ல சிவா, எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக இந்தா. மாடி ஃபுல்லா எலியா இருக்கு. அங்க யாரும் போறது இல்லைல்ல. எப்பாவதுதான் இங்க வருவோம். பண்ண வீடு இல்ல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி இங்க வரதில்லை. எப்போதாவது நானும் என் ஒய்ஃபும் வந்து இங்க ஒரு 2 நாள் தங்கிட்டு போவோம், அவ்வளோதான். சார், உங்க ஒய்ஃபு வீட்டில் இருக்கா. 2 நாளா கொஞ்சம் அவளுக்கு ஃபீவர். இல்லைன்னா அவளும் கூட வந்திருப்பா. சார், என்ன கூப்பிட்டது ஏதோ இடத்தோட மேட்டர்னு ஆண்டனி சொன்னாரு. நம்ம பழைய லைப்ரரி பக்கத்தில் ஒரு 10 கிரவுண்டில் ஒரு இடம். அது சர்வீஸில் இருக்கப்போ வாங்கினது. இப்போ ஒரு 10-30 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதை நான் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். எதுக்கு?
எஸ்ஐ ராஜகோபாலா இருந்தனா இப்போதைக்கு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. நிறைய தப்பு தண்டா பண்ணியிருக்கேன். நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு உன் விஷயத்துல தான் சிவா. ஸ்டார்ஸ், ப்ரமோஷன், சல்யூட், நர்ஸ் சேவைக்காக போலீஸ் மெடல் வேற. ரவுடி லாரன்ஸை சுட்டது நீ. ஆனா பேரும் புகழும் சம்பாதிச்சதெல்லாம் எஸ்ஐ ராஜகோபால். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன் சிவா. சஸ்பெண்ட் ஆகிற நிலைமையில இருந்த எனக்கு தப்பிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் அந்த லாரன்ஸ். ஒரு எஸ்ஐயால் செய்ய முடியாதத ஒரு சாதாரண டெய்லர் செஞ்சுட்டான்னு யாராவது சொன்னா அதை சகிச்சுக்க முடியாது. அதனால தான் அப்படி செஞ்சுட்டேன். அறுபதாவது பிறந்த நாள் அடுத்த மாசம் வருது. வயசாகும் போதுதான் செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு தகுந்த ஒரு பரிகாரம் அந்த 10 கிரவுண்டு. 3 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சேரணும். அதுக்கு முன்னால உன் கூட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு. என்ன சிவா, இது கூட நான் செய்யலைன்னா எப்படி? நீ ஒரு ரவுடியை சுட்டதுனால எனக்கு கிடைச்ச பிச்சை தான் இந்த பேரு, அவார்டு, இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? அன்னைக்கு என்னோட சர்வீஸ் ரிவால்வரை வச்சு அந்த ரவுடி லாரன்ஸை சுட்டது நீதானே சிவா? சொல்லு சிவா. யாரு யாரு சுட்டது? சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் இது வரைக்கும் துப்பாக்கி என் கையால தொட்டதில்ல. ஹே சிவா, என்ன நீ சும்மா என்கிட்டயே எப்படி பேசுற? நீதானே அவனை சுட்ட? என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுயநோடு தான் பேசுறீங்களா? என்ன உளற? சிவா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீதானே அவனை சுட்ட. என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன சார் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் சுடவே இல்லை. நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதான் உளறீங்க. ஒரு ஃபுல் பாட்டில் சரக்க ராவா அடிச்சாலும் பர்ஃபெக்டா இருப்பான் அந்த ராஜகோபால். நீ என்ன விளையாடுறியா? சொல்றா, நீதானே லாரன்ஸை சுட்ட? சொல்ல போறியா இல்லையா? Ha 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 ha.